அனைவருக்கும் வணக்கம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்களா? ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி அந்த போட்டித் தேர்வையோட சிலபஸ்ஸு பேட்டர்ன் என்ன, அந்த எக்ஸாமில் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸாமை பற்றி நியூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். அந்த பரீட்சையை பற்றி எல்லா அடிப்படையை சொல்லிக் கொடுக்க போகிறது தான் இந்த பகுதி. நான் வாசுகி வினோதினி, சேர்மன் குருக்ஷேத்ரா ஐஏஎஸ் அகாடமி. முதல்ல ஐஏஎஸ் எக்ஸாம்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர இந்த எக்ஸாம் பேர் ஐஏஎஸ் கிடையாது, சிவில் சர்வீஸ் எக்ஸாம். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி ஐஏஎஸ் அப்படின்றதுனால இது ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஆனால் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை இந்தியாவோட ஸ்டீல் ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக யாராலையும் நிராகரிக்கப்படாத ஒரு உண்மை என்னன்னா, இது இந்தியாவோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு எக்ஸாம். இதை யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐஏஎஸ் மட்டும் இல்லை, ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ்ன்ற மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸும் இருக்குது, மற்ற சர்வீசஸும் இருக்குது. இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். முதல்ல இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இதில் 3 பகுதியாக இருக்குது. அதாவது ப்ரிலிமினரி லெவல், மெயின்ஸ் லெவல், இன்டர்வியூ, பர்சனாலிட்டி லெவல். இந்த ப்ரிலிமினரி லெவலில் 2 பேப்பர், அந்த 2 பேப்பருமே அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 ஆகவும் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டாகவும் கொடுப்பாங்க. மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் 9 பேப்பர் இருக்குது. இந்த 9 பேப்பரும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும். ஸோ இந்த நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்லேயும் மெயின்ஸ்லேயும் இருக்கும். இன்டர்வியூவில் கம்ப்ளீட்டாக உங்களுடைய சைக்காலஜிக்கல் டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை தேர்வுபடுத்துறது தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. இதில் எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மட்டும் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். மற்ற அதர் சர்வீஸாக இருந்தால் மற்ற நேபாள் சிட்டிசன்ஸ், பூட்டானிஸ் கூட வந்து இந்த எக்ஸாம் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கூட எழுதலாம். ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது சென்ட்ரல், ஸ்டேட் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டி. ப்ரீ ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். ஆனால் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரினா 32 இயர்ஸும் 6 அட்டம்ப்டும், ஓபிசியாக இருந்தால் 35 இயர்ஸும் 9 அட்டம்ப்டும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 இயர்ஸ் அன்லிமிட்டட் அட்டம்ப்ஸ். ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி இந்த எக்ஸாமோட பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜஸையுமே கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 3 ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஃபெயில் இருந்தால் கூட திரும்பவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கணும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க ஆனால் மெயின்ஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேருந்து தான் போகணும். அதுதான் இதோட பேட்டர்னு. அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9 பேப்பர் இருக்கும். இந்த 9 பேப்பரில் 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் விருப்ப பாடம். அந்த விருப்ப பாடம் வந்து நீங்கள் 25 பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மெயின்ஸுக்கு நீங்கள் எழுதக்கூடிய மதிப்பெண்கள் வந்து 1750 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மார்க் வந்து 275. இதுதான் ஆக்சுவல் மார்க்கு. ப்ரிலிம்ஸ் இது மெயின்ஸு, இது இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸுக்கு கட் ஆஃப் தான். கட் ஆஃப்ன்றது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸோட டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் GS1, GS2 அதாவது சிசாட்னு சொல்லக்கூடியது மேக்ஸிமம் மார்க்கு 200 வரும். 2016 பார்த்தீங்கன்னா 120, 130 வரைக்கும் கட் ஆஃப் போணுச்சு. இப்போ வந்து 90 வரைக்கும் கட் ஆஃப் இருக்குது. ஸோ அது வேக்கன்சிஸ் பொறுத்து அந்த கட் ஆஃப் எடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.67 வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கு பேப்பர் 1ல். பேப்பர் 2ல் அந்த நெகட்டிவ்னா ஒரு கேள்வி தவறாக இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக எடுக்கிற ஸ்கோரில் இவ்வளோ மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 பேப்பருக்குமே 2 hours டூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மெயின்ஸோட ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பர் ஏவாகவும் இங்கிலீஷ் பேப்பர் பி ஆகும். இது ரெண்டுமே குவாலிஃபையிங் தான். குவாலிஃபைங்னா இந்த மார்க் இதில் எடுக்கக்கூடிய மார்க் நீங்கள் 200 எடுத்தாலும் சரி, 150 எடுத்தாலும் சரி, அந்த மார்க்கை மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் மினிமம் பாஸ் மார்க் இருக்கணும். அதுதான் குவாலிஃபைங் பேப்பர். இதே எஸ்சி பேப்பரில் எடுத்திங்கன்னா 250 மார்க்ஸ். ஸோ அது நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இந்த எஸ்ஏ பேப்பரை எழுதலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பேப்பர்
2லேருந்து 4 வரைக்கும் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 இந்த 4 பேப்பரும் ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. டோட்டலாக 1000 மார்க். அதுக்கப்புறம் விருப்ப பாடமாக நீங்கள் தேர்வு பண்ணக்கூடிய பாடம் வந்து 2 பேப்பரில் இருக்கும். அந்த பேப்பர் 6 and 7. ஸோ 250 மார்க்ஸ் ஒரு பேப்பருக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ டோட்டலாக 500 மார்க்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் அ ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷனு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வேக்கன்சிஸ் இருக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, அதுலேருந்து 11 to 12 டைம்ஸ் எவ்வளோ வேக்கன்சிஸோ அதுலேருந்து 11 to 12 டைம்ஸ் 11,000லேருந்து 12,000 கேண்டிடேட்ஸு மெயின்ஸ் எக்ஸாம் போவாங்க. மெயின்ஸில் வந்து டீட்டெயிலாக உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கான்றதை பார்ப்பாங்க. ஸோ அந்த மெயின்ஸ்லேருந்து அடுத்தது ஃபைனல் இன்டர்வியூக்கு போவாங்க. ஸோ ஃபைனல் இன்டர்வியூ இப்போ 1000 வேக்கன்சிஸ் இருக்குன்னா 2000 பேரை, அதாவது 12,000லேருந்து 2000 பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஸ்டேஜ். இந்த 2000 பேர்லேருந்து 1000 பேர் வேக்கன்சினா 1000 பேர் எடுப்பாங்க. ஸோ ஒரு இடத்துலையுமே ரிசர்வேஷன் அப்ளை ஆகும். ரிசர்வேஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த 3 கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் இருக்கும். இது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இதில் ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐஏஎஸ் ப்ரீமியர் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ன்றது லீடிங் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் இதில் கண்டிப்பாக வராது. ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து செப்பரேட் எக்ஸாமு. ப்ரிலிம்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும், சிவில் சர்வீஸ்க்கும் ஃபாரஸ்ட்டுக்கும். ஆனால் மெயின்ஸ் வந்து தனியாக எழுதணும். ஸோ நம்ம வந்து இப்போ இது 2 மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் சர்வீஸ் பற்றி தனியாக இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் இல்லாமல் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சர்வீஸ் பேர் குரூப் ஏ, அதாவது சென்ட்ரல் சர்வீஸில் குரூப் ஏன்னு சொல்லுவாங்க. அந்த குரூப் ஏ சர்வீஸ் என்னன்னா ஃபாரின் சர்வீஸ், ரெவென்யூ சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், அதர் இன்ஃபர்மேஷன், ஸ்கில்டு, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வரும். இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேஸ்டு சர்வீசஸ். இதில் குரூப் பி சர்வீசஸ்ன்றது எதுனா, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் சிவில் சர்வீஸ், டெல்லி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் போலீஸ் சர்வீஸ் அண்ட் பாண்டிச்சேரி சிவில் அண்ட் போலீஸ் சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே குரூப் பி சர்வீஸ். ஸோ டோட்டலாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பரீட்சையை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இந்த 3த்தில், அதாவது ஆல் இண்டியா சர்வீஸ், குரூப் ஏ சர்வீஸ், குரூப் பி சர்வீஸ், இந்த 3த்தில் உங்களுடைய மதிப்பெண்ணை பொறுத்த பேஸ் பண்ணி வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சர்வீஸில் ஃபிட்டின் ஆவீங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிலபஸ் யூபிஎஸ்சி பேசிக் என்சிஆர்டியை தான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அடிப்படையாக நீங்கள் படிக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி அண்ட் அதாவது இந்தியா, இது 2த்துலையுமே இந்தியா அண்ட் தென் இங்கேயும் இந்தியா அண்ட் வேர்ல்டு, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, என்விரான்மெண்ட், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸோட சிலபஸ் பேப்பர் 2 சிசாட்டில் அடிப்படையாக என்ன கேட்குறாங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது பேசிக்ன்றது கிளாஸ் 10th லெவல் அண்ட் தென் லாங்குவேஜ் ஸ்கில். திரும்பியும் சொல்கிறேன், பேப்பர் 2 சிசாட் வந்து இட் இஸ் ஒன்லி எ குவாலிஃபையிங் பேப்பர். ஸோ இந்த குவாலிஃபையிங்னு சொல்லும் போது எகெயின் என்னன்னா, இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதை மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் மினிமம் மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணணும், அப்போ தான் அடுத்த லெவல் போக முடியும். இதுவே மெயின்ஸ் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் இந்தியன் லாங்குவேஜ் ஸ்கெடியூல் 8ல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் இதை எழுதணும் 300 மார்க்ஸுக்கு. அதுவுமே எப்படி இருக்கும்னா ப்ரிசைஸ் ரைட்டிங்கு, எஸ்ஏ ரைட்டிங்கு, இந்த காம்ப்ரஹென்ஷன் இதை மாதிரி இருக்கும். பேப்பர் பியில் கம்பல்சரி இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பருமே அகெயின் குவாலிஃபையிங் பேப்பர் தான். அடுத்தது பேப்பர் 1 எஸ்ஏல 250 மார்க்ஸுக்கு நீங்கள் ப்ரிஃபரபிள் லாங்குவேஜில் எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக டு த ஃப்ளோ கண்டென்ட்டில் எழுத தெரியுதான்றது டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த எஸ்ஏ பேப்பரில். ஜிஎஸ் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் சொசைட்டி அண்ட் ஜியோகிராஃபி. ஸோ இந்த ஜியோகிராஃபியில் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஜியோகிராஃபி இது இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் 2ல் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், கவர்னன்ஸு, சோஷியல் ஜஸ்டிஸ், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு டாபிக் இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, எந்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதே மாதிரி GS 3 பொறுத்த வரைக்கும் எக்கானமி, அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்,
என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கேட்பாங்க. GS4 வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேப்பர். அதாவது அதுக்கு பேர் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஸோ எத்திக்ஸான பேப்பர், எத்திக்ஸோட கேஸ் ஸ்டடியை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 4 GS பேப்பரை தாண்டி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் 25 ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்எட், சைக்காலஜி இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் 22 லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரும் இருக்கலாம். தமிழ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பரை சூஸ் பண்ணணும். அந்த ஒரு சப்ஜெக்டை பேப்பர் 1, பேப்பர் 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவோட பர்பஸே என்ன அப்படின்னா, பியாண்ட் அகாடமியை தாண்டி ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமை திறன், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணுறது தான். இன்கேஸ் உங்களோட ஓன் லாங்குவேஜில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் பண்ணலாம். UPSC உங்களுக்கான ஒரு டிரான்ஸ்லேட்டரை அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே நான் சொன்னது அடிப்படையாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எக்ஸாம். இந்த எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர், அமைப்பு எப்படி இருக்குன்றதா. ப்ரிப்பரேஷன் எப்படின்னா அப்படிங்கிறது வந்து முதல்ல இந்த சிலபஸை நீங்கள் ஒன்றா டீட்டெயில்டாக படிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டடி பிளானை போடணும். வீக்லி பிளான், மந்த்லி பிளான், அந்த மாதிரி வீக்லி போடணும். அதுக்கப்புறம் டே 1 நீங்கள் மெயின்ஸுக்கும் இன்டர்வியூக்கும் தயாராகணும். அதுக்கப்புறம் வந்து மார்க் இன்டர்வியூஸ் வந்து நிறையா நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுடைய மென்டார்ஸ் மூலமாக. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் 3 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவேன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த பரீட்சைக்கு ஏன் இவ்வளோ லாங் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னா, உங்களோட பர்சனாலிட்டிலேயே கன்சிஸ்டன்சி இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் 12 to 18 months வந்து ப்ரிலிம்ஸுக்காக நீங்கள் தயாராக பண்ணணும். அதனால தான் நம்மளோட கோர்ஸ் டூரேஷனை 18 months வரைக்கும் குருக்ஷேத்ராவில் போட்டிருக்கோம். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும் முக்கியமாக. அதே மாதிரி இந்த ப்ரிசைஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆல்வேஸ் யூ ஷுட் மெயின்டைன் த மென்டல் பேலன்ஸ். மென்டலாக ஸ்டெபிளைஸ்டான ஒரு பர்சனால் மட்டும்தான் இந்த மாதிரியான கடினமான ஒரு போட்டித் தேர்வை ஜெயிச்சு வர முடியும். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாமோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரு எப்படி படிக்கணுன்றதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதை டீட்டெயில்டாக இந்த சிலபஸை பற்றி, இந்த ஒவ்வொரு டாபிக் சிலபஸை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Kurukshetra